12 கிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அவ்வளவுதாங்க. உரத்துல எடுத்தா மொட்டை அதான் எடுத்தா அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ எவ்வளவு நாள்ல விழுந்தது தாரு? 6 மாசம் முடியும் போது தார் வந்துச்சுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி செவ்வாழை போட்டிருப்பீங்களா? ஆமாங்க. அப்போ எவ்வளவு நாள்ல வந்தது? 9 மாசங்க. ஒரு கெமிக்கல் போட்டாலும் பின்னாடி தான் வருதுங்க. வளருதுங்க. ஆனா பின்னாடி தான் வருதுங்க. இது கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்ல பண்ணாலும் உயரம் கம்மியா இருக்குங்க. முன்கூட்டியே வந்துருது. இப்போ இதை விட இது வந்து ஒரு 20-25 நாள் முன்னாடியே வந்துச்சுங்க போல. இது அதுக்கு பின்னாடி தான் வருது. செவ்வாழையில இந்த 2 லைன் மட்டும் கெமிக்கல். இது என்னமோ இது தனி நிழல் வரனால தனி வாழ்வு இருக்கிறது. ஆமா, அதனால வந்து காந்துக்காது. 2 காந்துக்காதுங்க. ஆயில் வேணா இதுல கலந்து இருக்குங்க. பட் இது வந்து கொஞ்சம் கூட அங்க கலக்காதுங்க. ஆயில் இதுல கலந்து இருக்கும். ஆமாங்க. எப்பயாவது அனுப்புறப்ப கலந்து இருக்கும். இல்லைங்க, ஊத்தும் போதே ஊத்துறப்பமா ஊத்தும் போது மிச்சமான கூட இதில் ஊற்றிடுவாங்க. முதல்ல அது ஊற்றி போட்டு இது ஊற்றுவோங்க. சரி. இப்போ என்ன டிஃபரன்ஸ் என்ன தெரியுது உங்களுக்கு? வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. உயரம் இது பாருங்க ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ரசாயன உரம் இருக்கிறதுனால உயரம் போயிருக்குங்க. இது இப்போ எவ்வளவு நாள்ல வந்திருக்கு? இது வந்து ஒரு 20-25 நாள் வந்து முன்னாடியே வந்துருச்சுங்க. போட வந்துருச்சுங்க. ஒரே டைம்ல போட்டதுங்க ஐயா. ஒரே டைம்ல போட்டதுங்க. ஒரே டைம் போட்டதுங்க. 2 ஒரே நாள் எல்லாம். அதாவது 7வது மாதம் கடைசி 28ஆம் தேதி அந்த வாக்கிலையும் கடைசி 7வது மாதம் கடைசியில் போட்டதுங்க. இப்போ இதை விட இது வந்து ஒரு 20-25 நாள் முன்னாடியே வந்துச்சுங்க போல. இது அதுக்கு பின்னாடி தான் வருது. முன்னாடி வந்துருது. கெமிக்கல் போட்டாலும் பின்னாடி தான் வருதுங்க. வளருதுங்க. ஆனா பின்னாடி தான் வருதுங்க. இது கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்ல பண்ணாலும் உயரம் கம்மியா இருக்குங்க. முன்கூட்டியே வந்துருதுங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு 2 இடக்கன். செவ்வாழை வந்து எப்பவுமே இடக்கன் வரது கொஞ்சம் லேட் ஆகுங்க. செவ்வாய்க்கிழமை பக்கன்னு வரக்கு லேட் ஆகுங்க. இது வந்து உங்களுக்கு சருவு வைக்கிறீங்கன்னாங்க ஃபுல்லாக மறைச்சு கட்டிடுவானுங்க. இல்லைன்னா பூரா பச்சை கலர் ஆயிருங்க. கிரீன் கலர் ஆயிருது. ஆமாங்க. அது ஒரு மாதிரி கலர் வந்து சிவப்பு கலர் வராதுங்க. ஒன்று செகண்ட்ஸ் போட்டுருவாங்க. செவ்வாழை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, செகண்ட்ஸ் போட்டுருவாங்க. இல்லை இவ்வளோ நாள் என்ன ஒரு மாதத்தில் வெட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளோ இலை இருக்கிறது ஆச்சரியம். ஒரு மாசத்துல வெட்டுக்கு வந்துருங்க. ஆமாங்க. தார் வந்து வெட்டுக்கு வந்துருங்க. இப்போ எவ்வளவு நாள்ல விழுந்தது தாரு? அதான் கணக்கு பாருங்க. அதாவது 6 மாசம் முடியும் போது தார் வந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாழை போட்டிருப்பீங்களா? ஆமாங்க. அப்போ எவ்வளவு நாள்ல வந்தது? 9 மாசங்க. 9 மாசம் தான் வருங்க. 11 மாசம் 12 மாசம் காடு காலியாகுங்க. மொத்தமா எல்லாம் ஒரு கொஞ்சம் முன்னாடி வருது. உங்களுக்கு சீதோஷ நிலை சரியா? அது வந்து ஒரு வருஷத்துலயே முடிஞ்சிடும். இதுல 2 கண் விட்டுருக்குறேங்க. எப்பவுமே செவ்வாழை வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருங்க. இடக்கண் பக்க கண் வர்றதுக்கு லேட்டா வருங்க. நீங்க அதுக்கும் இதுக்கும் 2க்கும் தீனி இப்ப கொடுக்கணும். கொடுத்துருக்குறேங்க. எத்தனை அடி இது? இது 9 அடிங்க. 9 அடின்னா பரவாயில்ல விடலாம். இது 9ங்க. இது 8 அடிங்க. 8க்கு 9. ஆமாங்க. அந்த கேப் பார்த்தீங்கன்னா தூரம் அப்போ வரும்போது காய் நீளம் உருட்டு வருங்க. இப்போ அதுதான் காரணம். இந்த கேப் வரணுங்க. சீப்புங்க. இப்போ தான் வந்திருக்குதுங்க. ஆனால் காய் நீளம் அந்த கேப் எல்லாமே இருக்குது வருங்க. 6 சீப்பு. ஆமாங்க. இந்த இடக்குன்னு பூரா விட சொல்றீங்களாமாங்க? இடக்குன்னு பூரா யாரை விட சொன்னது? 2 ஒன்றும் இல்லை 2 வச்சுக்கிடணும். அது தக்கன தீனியும் கொடுத்துக்கிடணும். சரி. தீனி கொடுக்கலன்னா இடக்கண்ணு விட்டாப்புல ஒன்றும் வரவே வராது. சரிங்க. பார்த்துக்குங்க. சொன்னாருங்க. ஒன்றும் இல்லைன்னா 2 காய்க்கு போகிற உணவும் இது சாப்பிட்டுக்கிறதுக்கு எல்லாமே மிச்ச உணவும் இதுக்கு வரணும். வந்தால் தான் சீக்கிரம் எந்திரிக்கும். இல்லைன்னா அப்படியே உட்காந்துருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. இனி நீங்க விவசாயம் செஞ்சுக்கிட வேண்டியது உங்க கடமை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நாங்க செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. கெமிக்கலுங்கிறது உள்ள போலிங்க. நான் என்ன சொல்றேன்னா மொத்தத்துக்கு கெமிக்கல் போகாமலே ஆயில்ல தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ஃபுல்லா ஆயில் தாங்க.
ஆயில் பண்ணாலே சரியா போகுது. போகுது நல்ல மாற்றம். ஆனா சரிங்க. நமக்கு மனசு கேட்காது இல்ல, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம் இல்ல. இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டு பாருங்க, அது என்னன்னா அதெல்லாம் போட மாட்டாருங்க. இவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவ்வளவுதான். அவ்வளவு என்னதான் அதை பத்தி கவலை இல்லைங்க. 400 ரூபாய் உங்களுடைய கான்செப்ட் என்ன நீங்க சொல்றீங்களோ அது நல்ல நல்லா விலை இருக்குங்க. நல்ல விலை கூட வித்துக்கலாம் முடிஞ்சா. யாராவது வாங்குறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அதுதாங்க. இது நீங்க வேணும்னு ஒரு படத்தை சாப்பிட்டு பாருங்க. முன்னாடி சாப்பிட்டதுக்கும் இப்ப சாப்பிட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். அதுதாங்க பாருங்க. இல்ல நான் காய்கறிகள் எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க சொல்ல எல்லாமே போடுறீங்க. இப்ப கத்திரிக்காய் எல்லாம் வேக மாட்டாங்குது, கட்டியா இருக்கு. சரி தேங்காய் கிடையாது சீக்கிரங்க. வெயிட் எவ்வளவு வரும்? 15-20 வந்தா போதும். இல்ல பொதுவா எவ்வளவு வரும் கேக்குறாரு. பொது நமக்கு 12 கிலோ ஆவரேஜ் நம்ம பக்கம் ஆவரேஜ் அவ்வளவுதாங்க. உரத்துல எடுத்தா மொட்டை அதான் எடுத்தா அவ்வளவுதான் பண்ண முடியும். பார்த்து எடுத்துங்க. இது ஒரு நல்லா வந்துன்னா ஒரு கண்டிப்பா ஒரு 18 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். 15 மேல வரும் எதிர்பார்க்க. 15 தான் அதுக்கு மேல வரும். 30% ஜாஸ்தியா வருங்கிறாங்க நம்மளுக்கு ப்ரொடக்ஷன். அவருக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் காத்திருப்போம். எனக்கு உடம்பெல்லாம் புள்ளி கொஞ்ச நாள் வரைக்கும் காத்திருப்போம். நமக்கும் ஒரு காலம் வரும். மேகாத்த அடிச்சுக்கிட்டே இருக்கு, கீழ்காத்த அடிக்காத போகுமா? அந்த கீழ்காத்த அடிக்கிற வரைக்கும் பேசாம இருப்போம். யாராவது என்னன்னோ சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன ஒரே முடிவு, இவனுக்கு மகசூல் நிறைய வந்துடணும். அதுக்கு உண்டான வழி என்ன வழியோ அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனாலே பிழைச்சிக்கிடுவாங்கிறது தான் ஒண்ணு, வேற ஒன்றும் கிடையாது. சரி போ.